நேற்று பால்டப்பா பொது மேடையில் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசிட்டாரு என்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கு பொட்டு மாமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்காங்க. கட்டாயம் பெண்களுக்கு எதிராக டபுள் மீனிங்கில் தவறாக பேசுகிறதெல்லாம் கட்டாயம் கண்டிக்கத்தக்கது தான், கைது செய்யணும். உதயநிதிக்கு இது புதுசு கிடையாது. கலைஞர் காலத்திலிருந்து ஸ்டாலின்லேருந்து இன்றைக்கு உதயநிதி வரைக்கும் அவங்க பேசுகிறது முழுக்க டபுள் மீனிங் மட்டும்தான், ஆபாசம் மட்டும்தான் பேசுவானுங்க. ஆனால் இதிலிருந்து தாவேக்கா என்னமோ யோக்கியமான கட்சின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தாவேக்கா தலைவரிலிருந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும், அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பூராமே ஆபாசத்துக்கு பிறந்தவனுங்க தான். அவனுக்கு அரசியலே பேச தெரியாது, ஆபாசம் மட்டும்தான். விஜய் என்னைக்கு அரசியலுக்குள்ளே வந்தாரோ அன்றையிலிருந்து எல்லாத்தையும் ஆபாசமாக மட்டும்தான் சமூக வலைதளத்தில் எழுதுவானுங்க. அதில் குறிப்பாக விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாவிலிருந்து நடிகை திரிஷாவிலிருந்து ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அக்கா காயத்ரி ரகுராம் தாவேக்காரங்க செய்யக்கூடிய கேடுகட்டத்தனத்தை கேள்வி கேட்குறாங்க என்கிற ஒரு காரணத்தினால அவங்களையும் ஆபாசமாக ரொம்ப கேவலமாக எழுதுறவனுக்கு தான் அந்த தாவேக்காரனுங்க. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு துளியும் கூட அவங்கள கண்டிக்க கிடையாது. சமூக வலைதளங்களில் ஆபாசம் பேசக்கூடாதுரா, அரசியலை கற்றுங்கடான்னு இப்போ வரைக்கும் சொன்னது கிடையாது. அதனால் இந்த கைதின் மூலமாக தாவேக்கா என்னமோ யோக்கியமான கட்சி மாதிரியும் திமுக என்னமோ மோசமான கட்சி மாதிரி, ரெண்டு பேருமே ஆபாசத்துக்கு பிறந்தவனுங்க தான். ரெண்டு பேரும் தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கப்பட வேண்டியவங்க தான். ஒன்று அப்பம் பேரை வச்சு தாத்தம் பேரை வச்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கா, இன்னொன்று வெறும் சினிமா மோகத்தை மட்டுமே வைத்து அரசியல் அறிவே இல்லாமல் ஒன்று முதலமைச்சராக இருக்குது. இந்த ரெண்டு பேர்த்தையும் அழிச்சாதான் தமிழ்நாடு உருப்படும். தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு காவிரி தண்ணி வரணும், விவசாயிகளுடைய துயரை நீக்கணும். அதுதான் பிரச்சனை. அதுதான் அதிமுகவோட எடப்பாடி அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் திசை திருப்புறதுக்காக, அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இன்றைக்கி சம்மதமே இல்லாமல் ஒரு கேவலம் ஒரு நடிகைக்காக இன்றைக்கி சண்டை கட்டிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. தமிழ்நாடு மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும்.